எங்களோட சமூகம் அழிஞ்சு கொண்டு போகுது. அப்படியான ஒரு செயல்பாடு இன்றைக்கு செய்திருக்கிறார். இலங்கையில் உள்ள 3 மொழிகளையும் பேசுகிறவர்கள் வந்தாலும் வாசித்து விளங்கக்கூடிய, நேரடியாக கண்டு பார்க்கக்கூடிய ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக மாவட்டத்தில் திருக்குறள் வளாகம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண சிவபூமி திருக்குறள் வளாகம்ன்ற நேமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன மாதிரி அமைதின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த இடத்துல ஓப்பனிங்கில் நடக்குதுன்னு சொல்லி. திருவள்ளுவருடைய சிலையை திறந்து வைக்கிறது திருவள்ளநாதார் திருவடிகள் போற்றி போற்றி. அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. என்ன அழிஞ்சு போகிற காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வை செய்ததுக்கு சிவபூமி அறக்கட்டளை செய்ததுக்கு நாங்கள் நன்றி கூட ஒன்று யாக்களை இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய கட்டத்தில் எங்களோட சமூகம் அழிஞ்சு கொண்டு போகுது. அப்படியான ஒரு செயல்பாடு இன்றைக்கு செய்திருக்கிறார். இளம் சமூகம் இதை படித்து அவர்கள் ஒரு திறந்த மாணவர்களாக பெறக்கூடிய வாய்ப்பு சிவபூமி அறக்கட்டளை நிதியம் செய்திருக்கிறதைட்டு நாங்கள் பாராட்டி கொண்டோம். வடக்கிலே அமைந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறள் வளாகம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து சுற்றுலா வருகிறவர்களை கூட கவரக்கூடிய விதத்திலே பல மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருக்குறள் உலகத்திலே பைபிளுக்கு அடுத்த 2வது நூலாகத்தான் உலகத்திலே உள்ள மிகப்பெரிய நூல் நிலையங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மதிப்பளிக்கப்படுறது 2வது நூலாக. அப்படியான திருக்குறள் வந்து பலராலும் பயிலக்கூடிய வகையிலே, குறிப்பாக இலங்கையில் உள்ள 3 மொழிகளையும் பேசுகிறவர்கள் வந்தாலும் வாசித்து விளங்கக்கூடிய, நேரடியாக கண்டு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இது எங்களுடைய சிவபூமி வளாகத்தின் ஒரு பெரும் மதிப்பாக. ஐயா அங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் பட்டுக்கோட்டையில் தெரிஞ்ச ஐயோ இன்றைக்கு ஓப்பனிங் உடனே அங்கேருந்து வந்துட்டீங்க? என் பக்கத்தில் இந்த தேவார மடம் இருக்குது. அப்போ எங்களுக்கு அழைப்பு தந்தவை, அதனால் நாங்கள் இங்கே வர வேண்டி வந்தது. பக்கத்தில் எல்லியோட இருக்குது தேவார மடம் சிவபூமியின். மேடம் அருமையாக இருக்கா? மிக அருமையாக இருக்கிறது. இது இவ்வளோ நல்லதை நீங்களே இங்கே பார்க்கலாம். ஏனென்றால் உலக பொதுமறையான திருக்குறள் வந்து இங்கே 3 மொழியிலும் காட்சிப்படுத்தப்பட்டது மிகவும் சிறப்பு. உலகிலேயே நாங்கள் நினைக்கல எந்த நாட்டிலும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது. அதற்கு தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் பயன்படுத்துகின்ற 3 மொழியையும் இங்கே முதலாவது சிறப்பாக அமைகின்றது. அது மட்டுமின்றிலே நீங்கள் அங்கே அருகிலே பார்த்திருக்கலாம், 10 மொழிகளிலே கல்வி மற்றும் உடைமை சார்ந்த 2 விடயங்கள் 10, அதாவது ஒரு வரியிலே உள்ள 10 குறளும்
2 மொழியில், அதாவது 20 குறள்கள் 10 மொழியிலே காட்சிப்படுத்தப்படுகின்றது அடுத்த சிறப்பு. அதே போன்று இங்கே மேலே பார்ப்பதற்கு இங்கே அதாவது எமது மக்கள் இங்கே ஒரு தியான மண்டபத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். காட்சிப்படுத்த நாங்கள் கண்டிருக்கின்றோம். இதுவும் எங்களுக்கு ஒரு அதாவது கூடுதலாக சைவ மக்கள் மட்டுமன்றி எல்லா மக்களையும் இதை பயன்படுத்துவதற்கான உலக பொதுமுறையான திருக்குறள். அதனை எமது வாழ் மக்கள், அதாவது இலங்கை திருநாட்டிலே யாழ் மாவட்டத்திலே வலியாமம் வடக்கு பகுதியிலே இந்த நிகழ்வானது நடக்குதென்றால் உண்மையிலே இதற்கு சிவபூமி அறக்கட்டளையும் அதற்கு சார்ந்த அனைவரும் இவனுடைய ஒத்துழைப்பும் எங்கள் மக்களுக்கு பயன்பாடாக அமைகின்றது.